வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்திற்கு 8ஆம் தேதி வரும் பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோ நடத்துகிறார். கிருஷ்ணாபட்டினத்தில் ரூபாய் 1518 கோடி மதிப்பீட்டில் தொழில் மையம் அமைக்க அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சட்டமன்ற தேர்தலுக்காக காங்கிரஸ் பாஜக கட்சிகள் திரைமறைவிற்கு பின்னால் மறைமுகமாக கூட்டணி வைத்துள்ளது. ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு 6 நாட்கள் விடுமுறை அறிவிப்பு. தமிழக ஆளுநர் உரை தயாரிக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் தமிழக சட்டப்பேரவை கூட்டம் திங்கட்கிழமை கூடுகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் மௌனமாக இருப்பது ஏன்? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. சென்னையில் காற்றின் தர குறியீடு 2 மடங்காக மோசமடைந்துள்ளது என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 6 பேர் உயிரிழந்த சோகம். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்திற்கு வரும் 8ஆம் தேதி ரோட் ஷோ நடத்த வரும் பிரதமர் மோடி கிருஷ்ணாபட்டினத்தில் 2500 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 1518 கோடி மதிப்பீட்டில் தொழில் மையம் அமைக்க அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமர் நரேந்திர மோடி வரும் 8ஆம் தேதி ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் வருகிறார். பல கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். முன்னதாக மாவட்ட ஆட்சியர்கள், பல்வேறு துறை அதிகாரிகள், காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். இதையடுத்து விசாகப்பட்டினத்தில் சம்பத் விநாயகா கோவிலில் இருந்து ஆந்திரா பல்கலைக்கழக சபா வேதிகா சாலையில் ரோட் ஷோ நடத்துகிறார். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ள பொதுமக்களுக்கு குடிநீர் வாகன நிறுத்தம் மற்றும் தற்காலிக கழிப்பறைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதையடுத்து விசாகப்பட்டினத்தில் ரயில்வே மண்டல அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டுகிறார். அனகாப்பள்ளி மாவட்டம் நக்கப்பள்ளி புதுமடகாவில் ரூபாய் 65,370 கோடி மதிப்பீட்டில் 3 கட்டடங்களாக ஒருங்கிணைந்த பசுமை ஹைட்ரோ மையம் அமைக்க அடிக்கல் நாட்டுகிறார். இதேபோல் 2001 ஏக்கரில் ரூபாய் 1,876 கோடியே 66 லட்சம் மதிப்பீட்டில் மருந்து பூங்கா மையத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார். இதன் மூலம் 54,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக மாநில தலைவர் புரந்தேஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொள்கின்றனர். சட்டமன்ற தேர்தலுக்காக காங்கிரஸ், பாஜக ஆகிய இரு கட்சிகளும் திரைக்கு பின்னால் மறைமுகமாக கூட்டணி வைத்துள்ளது என்று ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். டெல்லி மாநில சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னதாகவே ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் கட்சிகள் பரஸ்பர குற்றச்சாட்டுகளை கூற ஆரம்பித்துள்ளன. ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆகியவை கடுமையான குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றன. தன் மீது குற்றச்சாட்டுகளை கூறும் பாஜக மற்றும் காங்கிரஸ் அவர்களுடைய கூட்டணியை முறைப்படி அறிவிக்க வேண்டும் என கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கெஜ்ரிவால் தெரிவிக்கையில், ஒரு சில ஊடகவியலாளர்களை தவிர மக்கள் காங்கிரஸ் கட்சியை பற்றி பெரிதாக பேசுவதை நிறுத்திவிட்டார்கள் என தெரிவித்தார். மேலும் சட்டமன்ற தேர்தலுக்காக இரு கட்சிகளும் மறைமுகமாக திரைக்கு பின்னால் கூட்டணி வைத்துள்ளன என்று தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆகியவை ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்றும், இந்த ரகசிய திரைக்கு பின்னால் உள்ள ஒத்துழைப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு 6 நாட்கள் விடுமுறை அறிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 14, 15, 16 ஆகிய நாட்கள் ஏற்கனவே விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 17ஆம் தேதியும் விடுமுறை என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அனைத்து கல்வி நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்களுக்கு ஜனவரி 17ஆம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொங்கல் பண்டிகையை கொண்டாட வெளியூர் செல்வோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் வரும் 25ஆம் தேதி பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கலுக்கு முந்தைய நாள் ஜனவரி 13ஆம் தேதி விடுமுறை விடப்பட வேண்டும் எனவும், இதனைத் தொடர்ந்து பொங்கல் பண்டிகை முடிந்த ஜனவரி 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடுமுறை விட வேண்டும் என கோரிக்கை எழுந்த நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு 6 நாட்கள் விடுமுறை என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக ஆளுநர் உரை தயாரிப்பு பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் 2025ஆம் ஆண்டிற்கான தமிழக சட்டப்பேரவை முதல் கூட்டம் நாளை மறுநாள் திங்கட்கிழமை கூட உள்ளது.
தமிழக சட்டசபையின் 2025ஆம் ஆண்டிற்கான முதல் கூட்டம் நாளை மறுநாள் திங்கட்கிழமை கூட உள்ளது. இந்த கூட்டத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்று உரையாற்ற உள்ளார். இதற்காக சபாநாயகர் அப்பாவு நேற்று ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து முறைப்படி அழைப்பு விடுத்தார். இதையடுத்து சட்டசபை கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. சட்டசபை வளாகத்தில் சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கைகள் சுத்தப்படுத்தப்படுகின்றன. மேலும் ஆளுநர் உரையை வாசிப்பதற்கு ஏற்ப சட்டசபை மைய பகுதியில் இருக்கைகள் மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றன. கூட்டத்தொடர் எத்தனை நாட்களுக்கு நடைபெறும் என்ற விவரம் திங்கட்கிழமை தெரியவரும் என்றும் அநேகமாக 4 நாட்களுக்கு சட்டசபை கூட்டத்தொடர் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் மௌனமாக இருப்பது ஏன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் என்ஜினியரிங் மாணவி ஒருவர் தனது ஆண் நண்பருடன் இரவில் பேசிக் கொண்டிருந்த போது ஆண் நண்பரை கொடூரமாக தாக்கிவிட்டு மாணவி பாலியல் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார். நாடு முழுவதும் அதிர்வலைகளை உருவாக்கிய இந்த விவகாரம் தொடர்பாக ஞானசேகரன் என்ற பிரியாணி கடைக்காரர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் மற்றொரு சாரும் சம்பந்தப்பட்டு இருப்பதாக மாணவி கொடுத்துள்ள வாக்குமூலத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை சார் என்று குறிப்பிட்ட அந்த நபர் யார் என்பது இன்னும் வெளிவரவில்லை. இந்த விவகாரத்தில் உண்மை வெளிவர வேண்டும் என்று பாஜக தொடர்ந்து போராடி வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவிக்கையில், ஏற்கனவே பல குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்ட ஞானசேகரன் என்பவர் மாணவியை வீடியோ படம் எடுத்து மிரட்டி இருக்கிறார் என்றும், இவ்வளவு கொடூரமான குற்றவாளியை காவல்துறையினர் கண்காணிப்பாமல் இருப்பது ஏன் என்றும், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் மௌனமாக இருப்பது ஏன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் காற்றின் தரக்குறியீடு 2 மடங்கு மோசமடைந்துள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இறுதிக்கட்டத்தை எட்டவுள்ளது. இதனால் சில இடங்களில் மழை பெய்து வருகிறது. இருப்பினும் பெரும்பாலான இடங்களில் காலை மாலை நேரங்களில் பனிமூட்டம் நிலவி வருகிறது. இந்த நிலையில் சென்னையில் இன்றைய காற்றின் தர மோசமடைந்துள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. சென்னையில் கடந்த 10 நாட்களில் காற்றின் தரக்குறியீடு 2 மடங்கு மோசமடைந்துள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னையில் காற்றின் தரக்குறியீடு 39 இருந்து 142ஆக மோசமடைந்து மிதமான பாதிப்பு உள்ளானதாக, சென்னையை அடுத்த மணலியில் காற்று குறியீடு 238ஆக உயர்ந்துள்ளதாகவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் இன்று ஏற்பட்ட வெடிவிபத்தில் 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். விருதுநகர் மாவட்டம் அம்பை நாயக்கன்பட்டி கிராமத்தில் இயங்கி வரும் பட்டாசு ஆலையில் இன்று திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டது. பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் 4 அறைகள் தரமட்டமாகின. இதையடுத்து அங்கு பணியில் இருந்த தொழிலாளர்கள் கட்டிட இடுபாடுகளுக்குள் சிக்கினர். இந்த நிலையில் வெடிவிபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த வெடிவிபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அவர்களது உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் வேதிப்பொருட்கள் கலவையின் போது விபத்து நடைபெற்றது என்றும், விசாரணைக்கு பிறகு முழு தகவலும் தெரியவரும் என்றும் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெகசீலன் தெரிவித்துள்ளார். சிலர் பேசுவது கேட்க நன்றாக இருக்கும் எனவும், வெறும் வாய் வார்த்தை ஆட்சிக்கு வரப்போவதில்லை எனவும் சென்னையில் நடைபெற்ற இளம்பெண்கள் பாசறை கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை தென்மேற்கு மாவட்ட திமுக மகளிர் மற்றும் மகளிர் தொண்டரணி சார்பில் இளம்பெண்கள் பாசறை கூட்டம் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் முத்தமிழ் பேரவை அரங்கத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி பங்கேற்று கூட்டத்தை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மயிலை வேலு, கருணாநிதி, திராவிட இயக்க தமிழர் பேரவை பொதுச் செயலாளர் சுப வீரபாண்டியன், வழக்கறிஞர் மதிவதனி உள்ளிட்ட மகளிர் அணியினர் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி பேசினார். அப்போது ஏராளமான பெண்கள் பங்கேற்றிருக்கும் அரங்கை பார்க்கும்போது பெருமையாக உள்ளது எனவும், கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் இன்றைய அரசியல் களத்தில் பாதி விஷயங்கள் சமூக வலைதளங்களில்தான் வருகின்றன எனவும், சிலர் பேசுவது கேட்க நன்றாக இருக்கும் எனவும், வெறும் வாய் வார்த்தை ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். எடுத்த பிறகு இப்ப கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போய் நீதிமன்றத்துல வழக்கு சரியாக நடத்தப்பட்டு அந்த குற்றவாளிக்கு நியாயமான தண்டனை கிடைப்பதுதான் அந்த பெண்ணுக்கான ஒரு நியாயம் கிடைத்ததாக இருக்கும். இப்ப அதுலதான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுதான் முக்கியம். ஏன்னா கைது செய்யப்பட்டு விட்டது, நடவடிக்கை எடுத்துட்டாங்க.
அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நான் நிச்சயமா என்னோட கண்டனத்தை நான் ட்விட்டர்லயும் தெரிவிச்சிருக்கேன், செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுதும் நான் தெரிவித்திருக்கிறேன். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாது. இது எல்லாருமே வந்து இந்த சமூகமே வெட்டி தலைகுறையக்கூடிய ஒன்றுதான். இது தொடர்ந்து உலகம் பூரா பல இடங்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. சாலவாக்கம் பகுதியில் நடைபெற்ற இலவச பொது மருத்துவ முகாமில் 400க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியம் சாலவாக்கம் பகுதியில் மீனாட்சி மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மற்றும் லயன்ஸ் கிளப், ஏசியன் பள்ளியும் இணைந்து பொது மருத்துவ முகாமை நடத்தியது. முகாமிற்கு சாலவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா சக்திவேல் தலைமை தாங்கினார். முகாமில் மருத்துவ குழுவினர் பங்கேற்று பொதுமக்களுக்கு தோல், எலும்பு, காது, மூக்கு, தொண்டை உள்ளிட்ட நோய்களுக்கு சிகிச்சை அளித்தனர். மேலும் குழந்தைகள், பெண்களுக்கு சிகிச்சை அளித்ததுடன் மருந்து மாத்திரைகளை மருத்துவர்கள் வழங்கினர். முகாமில் சாலவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா சக்திவேல், சாலவாக்கம் லயன்ஸ் கிளப் சக்திவேல், சாலவாக்கம் லயன்ஸ் சங்க தலைவர் விஜயகுமார், லயன்ஸ் சங்க நிர்வாகிகள் அப்துல், ராஜேஷ், வெங்கடேசன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். இதில் 400க்கும் மேற்பட்ட பயனாளிகள் இலவச சிகிச்சை பெற்று பயன்பெற்றனர். இலவச மருத்துவ முகாமிற்கு ஏற்பாடு செய்த சாலவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா சக்திவேலுவிற்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். போலியான ஆவணம் தயாரித்து தனது நிலத்தை அபகரித்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து தனது நிலத்தை மீட்டுத் தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட ராணுவ வீரரின் மனைவி ராமாக்காள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் கடம்பரள்ளி கிராமத்தை சேர்ந்த ராமாக்காள் என்பவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தார். அதில் தனது கணவர் பெரிய தம்பி ராணுவத்தில் பணியாற்றி உள்ள நிலையில் 1998ஆம் ஆண்டு அதே கிராமத்தை சேர்ந்த பொன்னுசாமி என்பவரிடம் சுமார் 40 சென்ட் நிலத்தை விலைக்கு வாங்கி தருமபுரி சார் பதிவாளர் அலுவலகத்தில் சுத்த கிரயம் செய்து அதில் வீடு கட்டி 25 வருடமாக வசித்து வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் தனது கணவர் இறந்துவிட்ட நிலையில் தன்னை ஏமாற்றும் நோக்கத்தில் நிலத்தை விற்ற பொன்னுசாமி 2014ஆம் ஆண்டு அதே கிராமத்தில் வசிக்கும் வெங்கடேசன், திருப்பதி ஆகியோருக்கு போலியான ஆவணம் தயாரித்து மொரப்பூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் கிரயம் செய்து கொடுத்துள்ளார் எனவும், சென்ற மாதம் தான் வசித்து வந்த வீடும் எங்களுக்கு சொந்தம் என கூறி வீட்டை இழுத்துவிட்டு அங்கிருந்து தன்னை துரத்திவிட்டு தன்னுடைய பொருட்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டனர் எனவும், தற்போது தங்குவதற்கு இடமில்லாமல் பக்கத்தில் உள்ள சர்ச்சில் தஞ்சமடைந்துள்ளதாக ராமாக்காள் தெரிவித்துள்ளார். மேலும் போலியான பத்திரத்தின் மூலம் தன் நிலத்தை மோசடி செய்த பொன்னுசாமி, வெங்கடேசன், திருப்பதி ஆகியோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து தன் சொத்தை மீட்டு தர வேண்டும் என்றும் மனுவில் ராமாக்காள் தெரிவித்துள்ளார். என் பேர் வேலைங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மா பேரில் பொன்னுசாமி கேட்டால் 40 சென்ட் நிலத்தை வாங்கி கிரை பண்ணி கொடுத்தாரு. 1988 கிரை பண்ணி அந்த இடத்துல 30 வருஷமாக குடியிருந்துச்சு. நாங்கள் அம்மா இருந்துச்சுங்க. சாமி போயிட்டு போலி கிரை பண்ணி கொடுத்துட்டு வெங்கடேசனுக்கு எங்கள் அம்மா இருந்த இடத்த இடித்து வெளியே அனுப்பிட்டான். இப்போ ஏசு கோயிலில் எங்கள் அம்மா இருக்குது. பொன்னுசாமி கிட்ட போயிட்டு திரும்ப மறுக்கரை பண்ணி போலியாக கிரை பண்ணி வந்துட்டு இப்போ நிலம் பூரா என் பேர் இருக்குதுன்ட்டு அடித்து எங்கள் அம்மா ஓட்டெல்லாம் உடச்சி வெளியே முடிக்கிட்டான். எங்கள் அம்மா ஏசு கோயில் தான் தஞ்சம் இருக்குது. இது சம்மந்தமாக எஸ்பி ஆஃபீஸ்லையும் கலெக்டர் கிட்டையும் மனு கொடுத்துங்கிறேங்க. இந்த சொத்தை எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும். குடிகாத்தம் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடிகாத்தம் ரோட்டரி சங்கம் மற்றும் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் ஆகியவை இணைந்து இலவச கண் சிகிச்சை முகாமை ரோட்டரி அரங்கில் நடத்தியது. சங்கத்தின் தலைவர் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற முகாமில் கோவை சங்கரா கண் மருத்துவமனையின் மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு தூரப்பார்வை, கிட்டப்பார்வை, கண்ணில் சதை வளர்ச்சி, கண்புரை நீக்குதல், ஒற்றை தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு ஆலோசனை வழங்கியதுடன் சிகிச்சை அளித்தனர். முகாமில் 45 பேர் தேர்வு செய்யப்பட்டு கண் அறுவை சிகிச்சைக்காக கோவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். முகாமில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்று பயனடைந்தனர். இதில் குழந்தைகள் நல மருத்துவர் திருநாவுக்கரசு, ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பாஸ்கர், ரவிச்சந்திரன், சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முகாமில் பங்கேற்ற அனைவருக்கும் மதியம் உணவு வழங்கப்பட்டது. ஏலச்சீட்டு நடத்தி ஏமாற்றிய நபரை கைது செய்ய கோரி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு அளித்தனர். திருச்சிற்றம்பலம் கூட்டு சாலையில் வசிக்கும் ஆதிகேசவனின் மனைவி வாசுகி என்பவர் பொதுமக்களிடம் ஏலச்சீட்டு நடத்தி வந்த நிலையில் பணம் கட்டியவர்களுக்கு பணத்தை அளிக்காமல் 49 லட்சம் ரூபாயை மோசடி செய்துவிட்டு கடந்த 3 ஆண்டுகளாக தலைமறைவாகிவிட்டார். இந்த நிலையில் பணத்தை இழந்து பாதிக்கப்பட்ட தவளக்குப்பம், வானூர், ஐயங்குட்டிப்பாளையம், பாப்பன் சாவடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் பணத்தை ஏமாற்றிய வாசுகியின் மகள்களான
இளஞ்செழியன், தங்கதுரை மற்றும் மருமகள் இலக்கியா, அனிதா ஆகியோரை அழைத்து விசாரணை செய்து எங்களின் பணத்தை மீட்டு தர வேண்டும் எனவும் பணத்தை ஏமாற்றியவரை கைது செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி திண்டிவனத்தில் நடைபெற்ற இரத்த தான முகாமை அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார். விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி திண்டிவனம் மயிலம் முருகன் திருமண மண்டபத்தில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர் தலைமை தாங்கினார். விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் ரமேஷ், உதயகுமார், விஜயகுமார், அண்ணாமலை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆனந்த் அனைவரையும் வரவேற்றார். விழுப்புரம் வடக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளரும் திண்டிவனம் நகரமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் பாபு ஏற்பாடில் நடைபெற்ற முகாமில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு இரத்த தான முகாமை தொடங்கி வைத்தார். முகாமில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட அவைத்தலைவரும் செஞ்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி மஸ்தான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாசிலாமணி, சேதுநாதன், சீதாபதி, சொக்கலிங்கம், விழுப்புரம் மாவட்ட பொருளாளர் ரமணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு திண்டிவனம் அரசு மருத்துவமனையின் இரத்த வங்கி அலுவலர் மருத்துவர் பாரதி தலைமையிலான மருத்துவ குழுவினர் பங்கேற்று 50க்கும் மேற்பட்டோர் தானம் செய்த இரத்தத்தை சேகரித்தனர். மதுரையில் நடைபெற்ற நீதி பேரணியில் பங்கேற்க சென்ற ராமநாதபுரம் பாஜக அரசு தொடர்புத்துறை மாவட்ட செயலாளர் சண்முகநாதன் பெண் காவலர் மீது கை வைத்து தள்ளியதாக கூறி வேண்டுமென்றே அவர் மீது வழக்கு பதிவு செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு மதுரையில் இருந்து நீதி பேரணியாக பாஜக பெண்கள் அணியினர் சென்னை நோக்கி சென்றனர். இதில் பங்கேற்பதற்காக ராமநாதபுரம் பாஜக பெண்கள் அணியினர் ராமநாதபுரத்தில் இருந்து புறப்பட்ட போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர். அப்போது காவல்துறையினருக்கும் பாஜகவினருக்கும் இடையே பிரச்சனை எழுந்ததில் பாஜக அரசு தொடர்புத்துறை மாவட்ட செயலாளர் சண்முகநாதனை காவல்துறையினர் இடித்ததாக கூறப்படுகிறது. அப்போது பெண் உதவி ஆய்வாளர் மீது கை வைத்து தள்ளியதாக கூறி சண்முகநாதனை கேணிக்கரை காவல்துறையினர் கைது செய்து 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து ராமநாதபுரம் சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் ராமநாதபுரம் பாஜக மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் உடனடியாக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மனித உரிமைகள் ஆணையத்தில் பிரைவேட்டாக வழக்கு பதிவு செய்து வழக்கு நடத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பாஜக மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், பத்திரிகையாளர் நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். நண்பர்களே, நேற்றைய தினம் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமை அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய ஆணைக்கிணங்க மகளிர் அணி சார்பில் பாஜக ராமநாதபுரம் தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய மகளிர் அணியினுடைய நிர்வாகிகள் ஒன்று திரண்டு ஒரு பெரிய பேரணிக்கு ஏற்பாடு செய்திருந்தாங்க. மதுரையிலிருந்து நீதி கேட்டு, கண்ணகி பிறந்த மண்ணில் மதுரை மண்ணிலிருந்து நீதி கேட்டு சென்னை நோக்கி பயணித்து கவர்னர்கிட்ட இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த அநீதிக்கு நீதி கேட்டு எங்கள் பெண்கள் ஒரு பயணத்திற்கு நீதி கேட்டு ஒரு நெடும் பயணத்திற்கு ஏற்பாடாகி இருந்து ராமநாதபுரத்தில் கொண்டாடப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பிறந்தநாள் விழாவில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் முட்டையுடன் சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி பிறந்தநாள் விழா ராமநாதபுரம் மாவட்ட திமுக பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் மருதுபாண்டி ஏற்பாட்டில் புதிய பேருந்து நிலையத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு ராமநாதபுரம் வடக்கு நகர திமுக செயலாளரும் ராமநாதபுரம் நகரமன்ற தலைவருமான கார்மேகம் தலைமை தாங்கினார். விழாவில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் முதியவர்கள் ஆதரவற்றவர்களுக்கு மதிய உணவாக முட்டையுடன் சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. விழாவில் உதயநிதி நற்பணி மன்ற தலைவர் மாவட்ட தலைவர் கார்த்திக், மாவட்ட அயலக அணியின் துணை அமைப்பாளர் பிரதீப் பழனிவேல், ராமநாதபுரம் வடக்கு நகர துணை செயலாளர் சதீஷ்குமார், ராமநாதபுரம் நகராட்சி கவுன்சிலர் காளிதாஸ், நகர இளைஞரணி மகேந்திரன், கமுதி ஒன்றிய இளைஞரணி மதிகழகன், தாமரைக்குளம் கிளை செயலாளர் சோமசுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பெரியபாளையம் அருகே தனியார் செங்கல் சூளையில் கூலி தொழிலாளி இருசக்கர வாகன விபத்தில் மூளை சிதறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி அடுத்த பணப்பாக்கம் பகுதியில் தனியார் செங்கல் சூளையில் கூலி தொழிலாளியாக ராஜபாளையம் பகுதியை சேர்ந்த மாயக்கண்ணன் என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு திருமணமான நிலையில் மனைவி ராணி மற்றும் ஒரு மகன் உள்ளனர். இந்த நிலையில் தன்னுடன் வேலை பார்க்கும் மற்றொரு நபருக்கு மதிய உணவு வாங்கி கொண்டு வருவதற்காக ஆரணி நோக்கி இருசக்கர வாகனத்தில் மாயக்கண்ணன் சென்றார்.
அப்போது ஆரணில் இருந்து புதுவாயில் நோக்கி வந்த மகேந்திரா வாகனத்தின் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் தலைப்பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டு மூளை வெளியே வந்த நிலையில் மாயக்கண்ணன் துடிதுடித்தார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆரணி காவல்துறையினர் மாயக்கண்ணனை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் பாடியநல்லூர் அரசு சுகாதார நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர். அங்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக அங்கிருந்து சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து ஆரணி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பூந்தமல்லி அடுத்த பாரிவாக்கம் ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட ரேஷன் கடையை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாரிவாக்கம் ஊராட்சியில் செயல்பட்டு வந்த நியாய விலை கடையில் மழை காலங்களில் மழை வெள்ளம் கடைக்குள் நுழைவதால் பொருட்கள் சேதமடைந்து வந்த நிலையில் கடை மூடப்பட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொருட்களை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் ரேஷன் கடை தற்காலிகமாக செயல்பட்டு வந்த நிலையில் தங்கள் பகுதியில் புதிய ரேஷன் கடை திறக்க வேண்டும் என பாரிவாக்கம் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். மக்களின் கோரிக்கையை ஏற்று ஊராட்சி மன்ற தலைவர் தணிகாசலம் முயற்சியால் புதிய ரேஷன் கடை கட்டுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியில் இருந்து 16 லட்சம் ஒதுக்கப்பட்டு கட்டுமான பணிகள் நடந்து முடிந்தது. ரேஷன் கடை திறப்பு விழாவில் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு மக்களின் பயன்பாட்டிற்காக ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அப்போது பொங்கல் தொகுப்பு வழங்க டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டதோடு பொதுமக்களுக்கு பிரியாணி பரிமாறப்பட்டது. அரக்கோணத்தில் தனியார் பேருந்தும் டேங்கர் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் இடிபாடுகளில் சிக்கிக்கொண்ட லாரி ஓட்டுநரை 2 மணி நேரம் போராடி தீயணைப்பு துறையினர் மீட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் இருந்து காஞ்சிபுரம் நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் அரக்கோணத்தை நோக்கி சிமெண்ட் மூலப்பொருட்களை ஏற்றிக்கொண்டு வந்த டேங்கர் லாரியும் INS ராஜகாளி கடற்படை விமான நிலையம் அருகே நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் இருந்த அனைவரும் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். டேங்கர் லாரி ஓட்டுநர் இடிபாடுகளில் சிக்கிக்கொண்டு வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார். இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அரக்கோணம் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி லாரி ஓட்டுநரை பத்திரமாக மீட்டு சிகிச்சைக்காக அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் அழைத்துச் சென்றனர். விபத்து காரணமாக அரக்கோணம் காஞ்சிபுரம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உடனடியாக காவல்துறையினர் போக்குவரத்தை சீர் செய்தனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள அக்கரை கொடிவேரி ஊராட்சியை பெரிய கொடிவேரி பேராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் TN பாளையம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அக்கரை கொடிவேரி ஊராட்சியை பெரிய கொடிவேரி பேரூராட்சியுடன் இணைப்பதற்கான அறிவிப்பு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வெளியானது. இதனையடுத்து அக்கரை கொடிவேரி ஊராட்சியை பெரிய கொடிவேரி பேரூராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். இதையடுத்து கோபி கொடிவேரி சாலையில் 300க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஒன்று திரண்டு அக்கரை கொடிவேரி ஊராட்சியை பெரிய கொடிவேரி பேரூராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கடத்தூர் காவல்துறையினர் கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். வாழப்பாடி அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் மதுபோதையில் தனது சொந்த பெரியப்பாவை வெட்டி கொலை செய்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த புத்தரகவுண்டன்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட 6வது வார்டு பகுதியில் பெரியசாமியும் தம்பி சிகாமணியும் அவரது மகன் செல்வராஜ் ஆகியோரும் வசித்து வருகின்றனர். BSc பட்டதாரியான செல்வராஜ் மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் தனது பெரியப்பாவிடம் மது அருந்துவதற்கு செல்வராஜ் பணம் கேட்டு கொடுக்காததால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தனது பெரியப்பா பெரியசாமியை வீட்டில் இருந்த கத்தியால் வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கேயே அமர்ந்திருந்தார். இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் ஏத்தாப்பூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பெரியசாமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து செல்வராஜை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூரில் கொண்டாடப்பட்ட மக்கள் தேசம் கட்சியின் நிறுவனர் ஆசை தம்பியின் 54வது பிறந்தநாள் விழாவில் கட்சியின் நிர்வாகிகள் பங்கேற்று ஆசை தம்பியை வாழ்த்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அனாதை இல்லத்தில் மக்கள் தேசம் கட்சியின் நிறுவனர் ஆசை தம்பியின் 54வது பிறந்தநாள் விழா காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் புஷ்பராஜ் தலைமையில் கொண்டாடப்பட்டது.
விழாவிற்காக காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட அழைப்பாளர் ஜெகதீஷ் முன்னிலை வகித்தார். விழாவில் மக்கள் தேசம் கட்சியின் மாநில தலைவரும் வழக்கறிஞருமான கருணாநிதி, மாநில செயலாளர், அரசு உட்பட மக்கள் தேசம் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கட்சியின் நிறுவனர் ஆசி தம்பிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மக்கள் தேசம் கட்சியின் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் புஷ்பராஜ் அனாதை இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். பெரியபாளையம் அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையின் ஓரம் அடையாளம் தெரியாத ஆண் சடலத்தை மீட்டு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த பணப்பாக்கம் பகுதியில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையின் ஓரம் ஆண் சடலம் ஒன்று கிடப்பதாக பெரியபாளையம் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சடலத்தை ஆய்வு செய்தபோது ஆவணங்கள் ஏதும் இல்லாததால் உயிரிழந்தது யார் என்பதை கண்டறிவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சுமார் 30 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலத்தை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்த பெரியபாளையம் காவல்துறையினர் உயிரிழந்த நபரை அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் யாரேனும் அடித்து கொலை செய்து வீசி சென்றாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் கடந்த 30ஆம் தேதி கன்னிகைப்பேர் பகுதியில் சாலை ஓரம் 30 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆரணி அருகே கந்துவட்டி கொடுமையால் நெசவு தொழிலாளி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். ஆரணி அடுத்த காமக்கூர் கிராமத்தை சேர்ந்த கிரி என்பவர் கைத்தறி நெசவு கூலி தொழில் செய்து வந்தார். இவர் ஆரணி சைதாப்பேட்டையில் வசித்து வரும் சேட்டு, இலுமக்குணம் துணைத் தலைவர் அரசு, இந்திரா நகர் தினேஷ் ஆகியோரிடம் அதிக வட்டிக்கு பணத்தை கடனாக பெற்றுக்கொண்டு வட்டி கட்ட முடியாமல் அவதிப்பட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் கிரி தன்னுடைய வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து கிரியின் நண்பர் பிரகாஷ் தெரிவிக்கையில், குடும்ப செலவினங்கள் காரணமாக 3 பேரிடம் 10,000 ரூபாயை கந்துவட்டிக்கு கடனாக பெற்று வாரந்தோறும் 1000 ரூபாய் வட்டியாக கட்டி வந்ததாகவும், இதனால் கிரி மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளான நிலையில் கிரி தற்கொலை செய்து கொண்டார் எனவும் தெரிவித்தார். காமக்கூர் கிராமத்துலேருந்து பேசுகிறேன் சார். என் பேர் யுவராஜ். என்னோட நண்பர் கிரி நெசவு தொழில் செய்கிறவர். அவருக்கு 2 பசங்க. ஒரு பையன் வந்து 12வது படிக்கிறார் கவர்மெண்ட் ஸ்கூலில், பொண்ணு 8வது படிக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில். அவர் நெசவு தொழில் செய்கிறவர். இந்த மழை பெஞ்சதுனால கஷ்டத்தினால 1-2 பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. அவங்க 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் வட்டி, 2000 ரூபாய் வட்டின்னு சொல்லிட்டு தினமும் வீட்டாண்ட வந்து அசிங்கமாக பேசியிருக்காங்க. அதனால மன உளைச்சல் எடுத்து அவர் தூக்கு மாட்டி செத்துருக்காரு. இது நாங்கள் கேள்விப்பட்டது கூட இல்லை. வார வட்டி, மாச வட்டி இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டது கூட இல்லை. கிராமத்தில் இது ரொம்ப புதுசாக இருக்குது சார். நாங்கள் எப்படி விவசாயம் பார்க்கறது, எப்படி நெசவு தொழில் பார்க்கறது? அரசாங்கம் எதனா ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி கந்து வட்டி வர்றவங்களிருந்து எங்களை காப்பாற்றணும் சார். தயவு செஞ்சு உங்களை கேட்டுக்கிறேன் சார். அனகாபுதூரில் ஆடைகளுக்கு பட்டன் தயாரிக்கும் நிறுவனத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பயனாளிகள் உயிர் தப்பினர். சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுதூர் தேவராஜ் பிரதான சாலையில் தனியார் நிறுவனத்தில் ஜீன்ஸ் பேண்ட் உடைகளுக்கு பட்டன் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் 20க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வரும் நிலையில் மாலையில் திடீரென தீப்பற்றியதில் நிறுவனம் முழுவதும் தீ பரப்பியது. உடனே நிறுவனத்தில் வேலையில் இருந்த அனைவரும் நிறுவனத்தை விட்டு வெளியேறினர். இதையடுத்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அப்போது மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். வருடத்தின் முதல் விடுமுறை நாளான சனிக்கிழமை என்பதால் ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு திருவிழா காலங்கள் மட்டுமில்லாமல் புத்தாண்டு நாட்களிலும் ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகை புரிகின்றனர். இந்த நிலையில் புத்தாண்டை முன்னிட்டும் தங்களது வேண்டுதல்களுக்காகவும் திருச்செந்தூருக்கு ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தபடி பாத யாத்திரையாக வருகின்றனர். மேலும் சிறுவர்கள் முருகன் வேடமடைந்து உடலில் திருநீறு பூசிக்கொண்டும் பாத யாத்திரையாக வருகின்றனர். இந்த நிலையில் வருடத்தின் முதல் விடுமுறையான சனிக்கிழமை என்பதால் பக்தர்கள் குடும்பத்துடன் காலையிலேயே கடற்கரையில் புனித நீராடிவிட்டு நாளை கிணற்றில் குளித்துவிட்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்தனர். கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கோவில் நிர்வாகத்தினர் ஏற்பாடு செய்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்திற்கு 8ஆம் தேதி வரும் பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோ நடத்துகிறார். கிருஷ்ணாபட்டினத்தில் ரூபாய் 1518 கோடி மதிப்பீட்டில் தொழில் மையம் அமைக்க அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சட்டமன்ற தேர்தலுக்காக காங்கிரஸ், பாஜக கட்சிகள் திரைமறைவிற்கு பின்னால் மறைமுகமாக கூட்டணி வைத்துள்ளது. ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு.
பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு 6 நாட்கள் விடுமுறை அறிவிப்பு. தமிழக ஆளுநர் உரை தயாரிக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் தமிழக சட்டப்பேரவை கூட்டம் திங்கட்கிழமை கூடுகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் மௌனமாக இருப்பது ஏன்? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. சென்னையில் காற்றின் தரக்குறியீடு 2 மடங்காக மோசமடைந்துள்ளது என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 6 பேர் உயிரிழந்த சோகம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.